சோஃபியா ஸ்டீஃபன் விலாகில் ரொம்ப நாள் ஆச்சுப்பா வீடியோ போட்டு. இங்கே பாருங்கப்பா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் கொலக்கட்டை உருண்டையை பார்த்திங்கன்னா சும்மா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நம்ம அகிலாவை செஞ்சு வைக்க சொன்னால் காலைல வீடியோ எடுக்கணும்னு நினச்சா அப்புறம் பிஸியெல்லாம் போயிடுச்சு. பால் கொலக்கட்டைன்னு சொன்னோன்னே எங்கள் சொந்தக்காரங்களாம் சிரிப்பு தாங்க முடியாது. இப்போ வீடியோ பார்த்தோன்னா நம்ம வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குக் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கொழுக்கட்டை செய்ய சொல்லி என் வீட்டுக்காரரு பால் கொழுக்கட்டை ஒரு வருஷத்துக்கு செஞ்சிங்கன்னு வைவேன், அவ்வளோதான் நடக்கிறதே வேறுன்ட்டார். அகிலாம் என்ன பண்ண அதுக்கெல்லாம் இன்னொன்று காமிச்சிட்றேன் இருந்தா. இது வந்து பாருங்க, சாம்பார் செய்ய சொன்னால் சாம்பார் அந்த பொண்ணு வீடியோ பார்ப்பான்னு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்காங்க. என்னங்க பாதி உருளைக்கிழங்கு அப்படியே போட்டிருக்காங்க, எப்படிங்க சாப்பிட்றது இதை? எங்கள் வீட்டு மாங்காது. ஓகேவா, அடுத்து இது இங்கே என்னது, பன்னீர் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா, சூப்பராக இருக்கும். டெய்லி இனிமேல் சாப்பாட்டு வீடியோ போடுவோமா? இது வந்து பன்னீர் போடலாமா? பன்னீர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பசங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும். பட் நான் புதுசாக என்ன பண்ணேன், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம கோரியண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் அப்படியே ஓவரால் இப்படி இது பண்ணி எண்ணெயில் அப்படியே லைட்டாக ஒரு ஷாலோ ஃப்ரை போட்டு எடுத்துகிட்டா செம்மையாக இருக்குங்க சாப்பிட. என் ஹஸ்பண்ட் பன்னீரே பிடிக்காது ஆக்சுவலி ரொம்ப. அந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாவில் போடுறதுனா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சிக்கன் மாதிரி இருக்குமா, செம்மையாக இருக்குதுன்னு சாப்பிட்றாங்க. இன்னும் செய்யலை, இது இப்போ தான் பரட்டி வச்சுருக்குது. இது வந்து முருங்கீரை தேங்காய் போட்டது. ஸோ இது வந்து சாம்பார். வா, சாம்பார் சூப்பராக இருக்குது. மாங்காய் என்னடா செம்மையாக இருக்குது. எங்கள் மாமியார் தான் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கா என்னை வந்து என்ன பண்ணுவாங்க, என் கோசிஸ்டர் வந்து குடிச்சு பாருங்கக்கா அப்படின்பா. குடிச்சு பார்க்கும்போது சொல்லுவாங்க, அக்காவும் தங்கச்சியுமே சேர்ந்து குழம்ப டேஸ்ட்டு பார்த்தே காலி பண்ணிடுவீங்க. குழம்ப என்னமோ சொல்லுவாங்களே, குழம்ப டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லியே குடிச்சு தீத்துருவீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நேற்றுக்கு தோசைக்கு எது பால் கொழுக்கட்டை எப்படா இருக்குது, செம்மையாக இருக்குது. அகில என்ன பண்ணா காலையில் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செய்யணும்னு அக்கான்னு இது வரைக்கும் செஞ்சதே இல்லைக்காண்ணா. ஓகே பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். பார்த்துருக்கேன்க்கா அப்படின்னா. முட்டை வேறு தீந்து போச்சுடா. அதான் வேண்டாம் சொல்லிட்டியா? மூட்டை யார் போட்டது? ஸோ அப்போ நான் சொன்னேன், இங்கே பாரு, நீ வந்து காடை முட்டையா? ஓகே, காடை முட்டை அந்த மாதிரி தானடா இருக்கும். பால் கொழுக்கட்டை வந்து நீ என்ன பண்ணு அப்படின்னு ஒன்று சொன்னால், நான் பண்ணதே இல்லைக்கா, பண்ண சொல்லுங்கக்கா அப்படின்னா. அப்புறம் நான் செய்முறை சொன்னேன். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா, கொஞ்ச நேரம் கழித்து முருங்கீரை உருவ ஆரம்பித்தோம். முருங்கீரை உருவ ஆரம்பிக்கும்போது சொன்னால், அக்கா ப்ளீஸ்க்கா இந்த பால் கொழுக்கட்டை உருட்டும் போது மட்டும் மாவெல்லாம் பிசைஞ்சிருவேங்க்கா, உருட்டும் போது மட்டும் பக்கத்தில் வந்து உட்காருங்கக்கா. நான் செய்யவே தெரியாதவங்க, அகிலா நீ இந்த வீடியோ பார்ப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு மூளை கொஞ்சம் லேட்டாக வேலை செஞ்சிச்சு திங்க் பண்ணி. செய்யவே தெரியாதுன்னு சொன்னேன். நீ கரெக்டாக பால் கொழுக்கட்டை உருட்டுறது தான் வந்து லேட். இப்போ நான் தமிழில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் எப்படி இருக்குது, இது தேங்காய் மேலே வந்துருக்குது. நீ எப்படி கூப்பிட்டேன் எங்களை பால் கொழுக்கட்டை உருட்டும் போது மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கக்கான்னு சொல்லு பார்ப்போம். சொல்லு, பதில் சொல்லு, நீ கமெண்ட்டில் சொல்லு, நாளைக்கு வீட்டில் வந்து நேரில் சொல்லு. சரின்ட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி டேபிள் ரோஸ் காம்போ ஆர்டர் வேறையா, அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணிட்டா, அக்கா பண்ணி வச்சுட்டு வந்து பாருங்கக்கா, அக்கா பாயசம் பண்ணி வச்சுட்டு வாங்கக்கா, பாயசம் பண்ணி வச்சுட்டு வரங்கக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தா. எனது பாயசம் பண்ணி வச்சுட்டியா? நீ பால் கொழுக்கட்டை கிடையாது, பாயசம் கிடையாதுன்னு. அப்புறம் என்னன்னா, இல்லைக்கா வந்து பாருங்கக்கா, இது வெல்லம் போட்ட பாயசம்னு யாராவது நம்புவீங்களா? கண்டிப்பாக இது வெல்லம் போட்டது தான். பாகெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டோம், சுகர் இந்த வெள்ளை சீனி போடலை, கலர் வந்து இந்த மாதிரி வெள்ளம் வாங்கிட்டு வந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, வந்து பார்த்தா கடைசியில் பாயசம் தாங்க பண்ணி வச்சுருக்கா. இவ்வளோ தண்ணியை அவன் செய்வாங்க சொல்லுங்கள் பாப்பா. நான் டேஸ்ட் அப்புறமா உருண்டையை பார்த்தேன் பாருங்க, அடி பாவி பழி வாங்கிட்டேடி அப்படின்னு. நான் என்னன்னு கேட்டால், உருட்டுறது குட்டி குட்டியாக உருட்டுவாங்க, இதை இத்த தண்டியாக நெல்லிக்காய் மாதிரி உருட்டி வச்சுட்டா. ஓஹோ, இருங்கடி உருட்டுறதுக்கு வரமாட்டேங்கிறீங்க, இருங்க நான் உனக்கு நெல்லிக்காய் உருட்டி வைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டு, ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு இது. அகிலா நீ வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப இதாக நினச்சிக்காத என்ன. நல்லாயிருக்கு, ஆனால் உண்மையிலே நல்லாயிருக்கு. நம்மலாம் சச்சின் விஜய் மாதிரி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றுவோம், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்றுவோம். உண்மையிலே நல்லா இருக்குது இது. அப்புறமா சொல்லுங்க அகிலா சாப்பிடும்போது, அக்கா அது பேர் என்ன, எங்கள் வீட்டில் சாரி வாயில் பாலக்க விட்டு பேசுகிறேன், எங்கள் அம்மா செய்வாங்கக்கா, நல்லா சாப்பிடுவோங்க்கா அப்படிங்கிறா. இதை வந்து பங்காளியலா அப்படி சொல்லுவாங்கள்ல, பூண்டு பைத்தியம், பெட்ஷீட் பைத்தியம், துண்டு பைத்தியம், ஏன் கேட்குறீங்க? சூப்பர் பூண்டு, இது மலை பூண்டு, நல்ல கலர் எப்படி பாருங்க, புகை ஊதி இருக்குது.
அப்புறம் ஒரு இஞ்சி பைத்தியம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பைத்தியம். இது இல்லைன்னா கை கால் ஓடாது வீட்டில். அதுக்காக இஞ்சி பூண்டை இது பண்ணுறதுக்காக எடுத்து இங்கே வச்சுருக்குறோம். வீடியோவில் வேறு என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் நானும் கண்டமேனிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்புறம் சாப்பாடு சொல்லாமல் இருந்தேன். கருவாடு பெரிய சட்டியில் வச்சு இன்றைக்கி தான் தீர போகுது. அதனால் அந்த கருவாடு ஐயோ எச்சி ஊறுது. சாம்பார் சாத்துக்கும் கருவாட்டுக்கு எப்படி இருக்கும். அப்புறம் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா புது டவல் 1 2 3 4 5 6 7 டவல் பார்த்தீங்கன்னா 100 rupees ஒன்லி. நல்லா பெருசாக சூப்பராக இருக்குங்க. நல்லா காட்டனு 100 rupees தான் 7 டவல் பார்த்துக்கோங்க. நல்ல பெருசு, நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. இது வந்து வாங்கியாச்சு. இதனால் துவச்சி யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல. உண்மையிலே தையக்கூலியே 10 ரூபா கேட்பான் சுற்றிலும் அடிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்கள். அதுக்கு அந்த டவல் எவ்வளோ சூப்பர் இல்லை, செம்மையாக இருக்குது. இருங்க அப்படியே டேபிள் பக்கம் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்து வருவோம். டேபிள் பக்கம் போனால் மாம்பழம். ஐயோ சூப்பர் மாம்பழம், அப்படி இனிக்குது. மல்கோவா மாம்பழம்னா மல்கோவா தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, தேங்காய் பருப்பு. இதெல்லாம் சாப்பிட்டியாடா நீ? டெய்லி சாப்பாட்டு வீடியோ போடுவோமா சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், பழத்தை எது வாங்கினாலும் ஒரு கூடையோடு வாங்கிட வேண்டியது நம்ம. செம்ம டேஸ்ட்டுங்க. மாம்பழம் சீசன் அப்போ எங்களை மாதிரி மாம்பழம் சாப்பிட முடியாது யாருமே. அப்படி ஒரு மாம்பழம் ஃபேமிலி நாங்கள். யா க்யூட் க்யூட் க்யூட். எங்கள் மாமனாருக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்குறதில்ல. ஏன்னு தெரியுமா? போன வருஷமா அது முந்தின வருஷம் மாம்பழம் ஃபுல்லாக வாங்கிட்டு நான் வேலைக்கு போய்ட்டு வரும்போது ஃபுல்லாக வாங்கிட்டு வருவேன். கொடுத்து என்ன சொல்லிட்டாருன்னா, சுகர் லைட்டாக வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்கிறாரு, அது நீ வாங்கி கொடுத்த மாம்பழத்தினால தான் சொல்லிட்டு அதுலேருந்து கொடுக்க மாட்டேனே. மாம்பழம் வாங்கி கொடுக்க மாட்டேனே, கொடுக்கவே மாட்டேன் நான். அப்படி மட்டும் நினைக்காதீங்க, பாவம் வருது தெரியாமல் சொல்லிட்டாருன்ட்டு. அப்புறம் அவரே கேட்டு விட்ருவார். அதனால் அவருக்கு வந்து கொடுத்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சப்பாட்டையா. இது என்ன மாம்பழம் அக்கா? அக்கா அக்கா இது சப்பாட்டையாக நீளமாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்கு பாருங்களேன். இது ஒரு மாம்பழம். இதை கொட்டையை வச்சோம்னா அப்படியே போட்டு மரமாக்கலாம்டா இதை. ஆமாம், இது செம்ம கொட்டை இருக்குது. ஆமாடா, அது மாதிரி இதுவும் செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாம்பழம் எனக்கு பேர் தாங்க தெரியல. ஆமாம், உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு தெரில. இதுக்குள்ளெல்லாம் ஸ்நாக்ஸ் தான் இருக்குது. அப்படியா? இது வந்து ஒரு புளிக்காய், ஒரு இது சொல்லுவோம்ல, அந்த புளி தான் இது. அப்பப்போ தமனான்றது தானே எதாவது நாக்கதாக இருந்தால் அதை எடுத்து போட்டுறது. இது சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் இதெல்லாமே எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்குங்க. நாக்கு அப்பப்போ ஏதாவது இதாக கேட்டதுன்னா அதுக்கு. இது நட்ஸு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இது வீடியோ 8.5 நிமிஷம் வரணுமாமா, அதனால் அதை வச்சுருக்கேன் நான். தம்பிக்கு எனக்கு எல்லாம் பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச காப்பிக்கோ வால்நட் இருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்பப்போ 1 2 எடுத்து சாப்பிட்றது. எனக்கு வால்நட் ஓப்பன் ஆகிருக்கும்ல, அந்த இது சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த இது ஓகே. இது நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த வால்நட் வந்து. இருங்க, ஆஹா ஆஹா ஆஹா, இருங்க நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வால்நட். அழகாக இருக்குது. இது என்னமோ இந்த சாமுங்க வாயேன். சாம் கிண்டர் ஜாய் சாப்பிட்றல, கிண்டர் ஜாய் சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டா என்னடா? ஓகே, இங்கே பாருங்க வால்நட்டு அழகாக இதில் ஓப்பன் ஆனோன்னே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். குட்டி குட்டி விஷயங்கள் தான், பட் க்யூட்டாக இருக்குது. ஐயோ, நான் அது இது பண்ண தெரியாமல் இது பண்ணிட்டேங்க. ஏன்னா ஒரு கையிலே இது பண்ணிட்டுருக்குன்னா அழகாக எடுத்துடலன்னு பார்த்தா உடச்சி எடுத்துட்டேன். பட் சூப்பர். ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து வால்நட் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது நேச்சுரல் இது தான், பட் இந்த மாதிரி செல்லில் இருக்கிறது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எங்களோட சித்தப்பா, அவங்க ஸ்டெஃபியோட சித்தப்பா வீட்டுக்கு, அவங்க அப்பா வீட்டுக்கு அதாவது இது இப்போ ஈவினிங் இல்லையா, மத்தியானமே அகிலா போகிறப்ப கொடுத்து விட்டேன். ஷேர் பண்ணி சாப்பிடணும் எதுனாலும், அப்படி தான் வயிறு வலிக்காதான். ஹாப்பி கார்டனிங் இப்படி நான் சொன்னால் என் பொண்ணு திட்டுவா, ஏம்மா அப்படி இதுலேயும் ஹாப்பி கார்டனிங்ன்றீங்க அப்படின்னு. பாய். வீட்டு சமையல் சாப்பிட்டா மருத்துவமனைக்கு டாட்டா.